எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஹாய். மீ ஜியான் பவி எஸ்எஸ்பிகே. இப்போ நம்ம யாரோட ஸ்டோரி பார்க்க போகிறோம்னா ஹேண்ட்ஸம் கிங்கான நம்ம தயாங்கோட ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னா ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட். இதுக்கு வந்து இன்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டா இதுக்கு வந்து ரொம்ப பெரிய இன்ட்ரோ அப்படின்லாம் சொல்லிட்டு கிடையாது. தயாங்க வந்து உங்கள் காலேஜோட ப்ரொஃபஸர் தான். நீங்கள் அவன் வந்து உங்களுடைய கிளாஸ் சார் தான். இப்போ வந்து ஸ்டார்ட்டிங் சீன்லேயே நீங்கள் கிளாஸில் தான் உட்காந்துருக்கீங்க. தயாங்க வந்து பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கான். உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவு கிடையாதா? நீங்களாம் பொண்ணுங்க தானே, இப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்களா? எப்போ பார்த்தாலும் இன்னும் கிளாஸ்க்கு லேட்டாக வர வேண்டியது, எதையாச்சும் ஒன்று சொல்லிட்டு நீங்கள் இங்கே பண்ணுறது ஃபுல்லாக நான் அங்கே பிரின்சிபல்கிட்ட போய் நான் ஏச்சு வாங்குறதா இருக்குது. பொண்ணுங்க தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கழுவி கழுவி ஊற்றுறான். நீங்கள் இப்படி அவன் மூஞ்ச பார்க்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு மூஞ்ச பார்க்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு இப்படி உங்கள் மூஞ்ச பார்க்குறா, இப்படி தான் போங்க உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டுறான். நீங்கள் அந்தால முழங்கிட்டே போகிறீங்க. எனக்கு வேறு வேலையே கிடையாது, எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறது தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பெஞ்சில் போய் உட்காருதீங்க. அப்புறம் அவன் பயங்கர டென்ஷன்லேயே தான் கிளாஸை எடுத்துக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு வந்து எப்படி சொல்லணும்னா உங்களுக்கு தயாங்க சுத்தமாக பிடிக்கவே செய்யாது. ஏன்னா அவன் சின்ன விஷயத்துக்கு உங்களை திட்டிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காது. இப்படியே தான் ஆக்சுவலி ஒரு 4, 5 மந்த்து கிட்ட போயிருக்கும். இப்போ நீங்க செகண்ட் இயர் பாருங்க. நீங்க வந்து எப்படின்னா மாஸ்டர் டிகிரி தான் படிக்கிறீங்க. அப்படிதான். இப்போ தான் நீங்க ஃபைனல் இயர் வந்திருக்கீங்க. 2 வருஷமே உங்களுக்கு தயாங் தான் கிளாஸ் சாரு அப்படிங்கிற மாதிரி தான். அப்புறம் வந்து நீங்க வந்து வீட்டுக்கு வந்தோனே உங்க வீட்ல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் எப்படின்னா, உங்க தாத்தாக்கு ஆக்சுவலி உடம்பு சரியில்ல போல. நீங்க வந்து ஒரே பேத்தி தான் அப்படிங்கிறதால, இல்ல ஒரே பேத்தி இல்ல. நீங்க தான் லாஸ்ட் பேத்தி. உங்க தாத்தா என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னா, உங்களுக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிரணும். உங்களுக்கும் உங்க கல்யாணத்தையும் பார்த்துரணும்னு சொல்லிட்டு உங்க தாத்தா ரொம்ப ஆசைப்படுறாங்க. அததான் உங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாருப்பா, நான் எவ்வளோ நாள் உசுரோட இருப்பேன்னு சத்தியமா தெரியல. ஆனா அதுக்குள்ள எனக்கு என் கல்யாணத்த பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குப்பா. என்னோட உங்க அப்பா இப்படி யோசிக்கிறாங்க. அவளுக்கு 22 வயசு ஆயிருச்சு. கல்யாணத்த முடிச்சு வச்சுருவோமா அப்படின்ட்டுன்னு. முடிச்சு வச்சிருப்பா. நானும் அத பார்த்துட்டா நிம்மதியா போய் சேர்ந்துருவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆக்சுவலி உங்க அப்பாவுமே இப்படி யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்த வருஷம் காலேஜ் முடிக்கட்டும்னு இருந்திருப்பாங்க. இப்போ உங்க தாத்தா சொல்றதால சரி ஓகே அவளுக்கு நம்ம மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சைடு அதே மாதிரி தேயாங்க்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு 28 வயசு கிட்ட ஆயிருச்சு. அப்படிங்கிறதால அவனுக்கு இந்த சைடு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எப்படின்னா இந்த சைடு உங்க அப்பா கையில தேயாங் ஃபோட்டோ வருது. அந்த சைடு உங்க ஃபோட்டோ அவங்க அம்மா கைக்கு போகுது. ஆக்சுவலி இந்த சைடு தயாங்க அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சைடு அவங்க அம்மாவுக்கும் உங்க ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படிதான். அப்புறம் நீங்க எப்படி இந்த சைடு 2 பேர் ஃபேமிலியுமே பேச வைக்கிறாங்க. 2 ஃபேமிலியுமே ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் உங்க அப்பா வந்து உங்ககிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி தான் ஆக்சுவலி இதுவும் தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி உங்க பொண்ணோட கா கிளாஸ்ல தான் என் பையன் கிளாஸ் சாரா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு போச்சு. இந்த சைடு வந்து உங்ககிட்ட வந்து ஓகே சொல்றதுக்கு கேட்குறாங்க. பாரும்மா, ஃபர்ஸ்ட்டு தாத்தா வந்து இந்த மாரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கல்யாண பேச்சு வந்துருச்சுங்கிறது தெரியும். பட் ஆனா அந்த மாப்பிள்ளை யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. அதுதான் உங்க அப்பா உங்ககிட்ட கேட்குறாங்க. "இங்க பாரும்மா, நான் உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். நீ அதுக்கு ஓகே சொல்லுவ. பையன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கான். நல்ல சேலரி வாங்குறான். இத விட என்னம்மா வேணும்?" அப்படின்னோனே, "என்னப்பா வேலை பார்க்குறான்?" "ஆஹா, அவன் நான் சொல்லணும்னு நெனச்சேம்மா. அவன் உங்க காலேஜில தான் வேலை பார்க்குறான்." "எங்க காலேஜில வேலை பார்க்குறானா? என்ன வேலை பார்க்குறான்னோனே, ப்ரொஃபஸரா இருக்கான்னோனே." "ப்ரொஃபஸரா? ஆ, உனக்கு தான் எடுக்குறானா? எனக்கு எடுக்குறானா?" எனக்கு எடுக்கிறதுல ஒருத்தனுக்கு வயசாயிருக்கும். இன்னொருத்தனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இன்னொருத்தன் அவனலாம் லிஸ்ட்லயே சேர்க்க மாட்டேன் அப்படின்ட்டுன்னு. "அப்படி யாருப்பா இருக்கா? அவனோட நேம் என்னப்பா?" அப்படின்னோனே, "அவனோட நேம் தயாங்" அப்படின்னோனே, "எது அவனா? அவனெல்லாம் கல்யாணம் முடிக்க முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான்லாம் கல்யாணம் முடிக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கத்துறீங்க. "ஏய் எதுக்குடி இப்படி கத்துற? அந்த பையன் நல்ல பையனா தானேடி இருக்கான். நாங்களே அந்த பையன் வீட்டுக்கு ஒரு நாள் போனோம். அந்த பையன்ட்ட பேசினோம். அவ்வளோ நல்லா பேசினான்." "எது? அவன் நல்லா பேசினான். நீ என்கிட்ட வந்து சொல்ற." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கத்துறீங்க. அதுதான் இன்னும் நான்லாம் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கதவு ரூம்குள்ள போய் டப்புன்னு அடைச்சிட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? அவனுக்கு போய் என்னைய பார்க்குறாங்க. அவன்கிட்ட அந்த 1 மணி நேரமே அவன்கிட்ட இருந்து என்னால சமாளிக்க முடியாது. அவ்வளோ கஷ்டமா இருக்கும். இல்ல 24 மணி நேரமா அவன் மூஞ்ச நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான்லாம் பண்ண மாட்டேன். நான்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க இந்த சைடு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் அப்படியே அந்த சைடு பார்க்கலாம். தயாங்கோட அம்மா டைரக்ட்டா தயாங் கிட்ட போய் உட்காருதாங்க. ஒரு பொண்ணோட ஃபோட்டோ காட்டுறாங்க. "டேய் இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குடா. எங்களோட அம்மா, அப்பாவும் ரொம்ப நல்லா பேசுறாங்கடா" அப்படின்னோனே தயாங் இப்படி பார்க்குறான். அதால டக்குனு அவன் ஃபோட்டோ எடுத்து பார்த்தோன்னே,
மா இந்த பொண்ணாம்மா இது சொல்றதே கேட்காதும்மா. டேய் அது சின்ன பொண்ணு தானடா! அதனால அப்படி இருந்திருக்கும். அம்மா இது என் கிளாஸ் பொண்ணு தான்ம்மா. என்ன வரத்துக்கு வரும் தெரியுமாம்மா? அப்படி சேட்டை பண்ணிக்கிட்டு அலையும்மா. அது அங்க வச்சே மேய்க்க முடியாதும்மா. நீ வீட்டுக்கு கூட்டு வந்து என்னைய மேய்க்க சொல்ற பாத்தியா? அப்படிங்கிறான். ஏய் அப்படிலாம் இல்லடா. அவங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப பேசுறாங்க. நல்லா பேசுறாங்கடா. எனக்கு இந்த சம்மந்தம் ரொம்ப புடிச்சிருக்குடா. பொதுவா ஒருத்தவங்களுடைய ஃபேமிலி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ தேயாங் மண்டைய போட்டு குழப்புறாங்க. இந்த சைடு தேயாங்க ரொம்ப கன்வின்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான். பட் ஆனா அவனுக்குமே உங்களுக்கு மேரேஜ் பண்றதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா தேயாங்கோட தாட் படி கொஞ்சம் சைலண்டா இருக்க பொண்ணு தான் அவனுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிருப்பான். பட் நீங்க அந்த கேட்டகரியே கிடையாது அப்படிங்கிறதால தான். அப்புறம் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்புறம் வந்து சண்டே, சாட்டர்டே தான் போல. நீங்க மறுநாள் வந்து காலேஜ்க்கு வாரீங்க. இந்த சைடு உங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணல உங்க வீட்ல இன்னும். ஆனா உங்க வீட்ல அசால்ட்டா இருந்திருக்காங்க. எங்க போயிற போறா? கல்யாணத்த முடிச்சு வச்சா முடிக்க போறா? அப்படிங்கிற அசால்ட்ல தான் இருந்திருப்பாங்க. அந்த சைடு வந்து தேயாங் வீட்ல கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அவன ஓகே சொல்ல வச்சுட்டாங்க. நீங்க கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க எப்படி தேயாங் ஃபேஸே பார்க்குறீங்க. இவனுக்கு மட்டும் நான் பொண்டாட்டியா போனேன்னா, என் வாழ்க்கையில என்னலாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறீங்க. எப்படி தேயாங்கும் உங்க ஃபேஸ பார்க்குறான். அவன் ஆனா ரொம்ப பெருசாலாம் ரியாக்ட் பண்ணல. எப்போதும் போல கிளாஸ் எடுக்குறான். நீங்க யோசிக்கிறீங்க, ஒரு வேள மேரேஜ் டாக் இதோட முடிஞ்சிருச்சு போல. அதனால தான் அவன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு போறான்ட்டு நீங்க யோசிக்கிறீங்க. அப்புறம் அப்படியே அந்த சைடு உங்க வீட்ல ஆக்சுவலி எல்லாமே ரொம்ப பரபரப்பா கிளம்புற மாரி இருக்கு. இப்ப எல்லாரும் எங்க பரபரப்பா இவ்ளோ இதா கிளம்புறீங்க? ஆக்சுவலி நீங்க வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி தான். உங்க ஃபேமிலில நெறைய பேர் இருப்பாங்க. உங்க சித்தி, சித்தப்பா ஃபேமிலி, எங்க அத்தை ஃபேமிலி சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஒண்ணா தான் இருப்பீங்க. அதுதான் ஆக்சுவலி எங்க வீட்ல ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்க ரொம்ப பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறதால. அப்புறம் இப்படியே தான் உங்களுக்கு போனோனே எல்லார்ட்டயும் கேட்குறீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "உனக்கு என்கேஜ்மெண்ட்டுமான்னு." எனக்கு என்கேஜ்மெண்ட்டா? மாப்பிள்ளை யாரு? அதான் அன்னைக்கே சொன்னோம்ல, அந்த பையன் தையாங்குன்ட்டுன்னு. அதான் மாப்பிள்ளை. வேற என்ன மாப்பிள்ளை நாங்க பார்க்க போறோம்? நாங்கலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நீங்க ஃபிக்ஸ் பண்ணா நீங்க போய் கல்யாணம் பண்ணுங்க. என்னாலலாம் அவன கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் புலம்புறீங்க. உங்க அம்மா உங்ககிட்ட வந்து, "இங்க பாரும்மா, பையனோட அம்மா, அப்பாலாம் நல்லா பேசுறாங்க. அதுக்குன்னு நான் கல்யாணம் பண்ண முடியுமா? அவங்கிட்டலாம் என்னால மேய்க்க முடியாது. ஆனா எனக்கு தெரியாது. நான் பண்ண மாட்டேன்னா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க." அதுக்கப்புறம் வந்து உங்கள எப்படியோ இந்த சைடு பயங்கரமா ஒரு ஃபேமிலியா உட்காந்து உங்கள கன்வின்ஸ் பண்ணி, உங்க வாயிலருந்து ஓகே சொல்ற வர உங்களோட உடல அதுக்கப்புறம் ஓகே சொன்னதுக்கு அப்புறம், வேற வழியே இல்லாம நீங்க ஓகே சொல்ட்டீங்க. ஆக்சுவலி அன்னைக்கு வந்து தேயாங்க்கும் உங்களுக்கும் ஒரு 2 டேஸ் ஆஃப்டர் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது. நீங்க இப்படியே அவன் என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது இப்படி திரும்பி பார்க்குறீங்க. அவன் அங்க இப்படி உங்கள இப்படி பார்க்குறான். இந்த டைம் வந்து எப்படி இருக்குன்னா, நீங்க வந்து எப்படின்னா, எக்ஸாம் எழுதும்போது, பக்கத்துல இருக்க பேப்பர எட்டி பார்க்கும்போது, சார் பார்த்துருவாங்களா இல்லையான்னு ஒரு பார்ப்பீங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ல தான் நீங்க பார்க்குறீங்க ஆக்சுவலி. அவன் இப்படி பார்த்துட்டு, "என்னடா இது?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவன் அந்த சைடு திரும்பிட்டான். அப்புறம் இப்படியே தான் ஆக்சுவலி கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அவங்களுக்கும் தேயானுக்கும் ஆக்சுவலி மேரேஜ் ஆகுது. ஏன்னா, அவனுக்குமே இப்போதைக்கு வர உங்க உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. உங்களுக்குமே அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்படிங்கிற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அனுப்பியும் விட்றாங்க. அவன் ஒண்ணுமே பிஹேவ் பண்ணல. அவன் பாட்டு தலவாணி எடுத்தான், ஒரு போர்வை எடுத்தான். அந்த சைடு ஒரு மெத்த மாரி சின்னதா ஒரு கட்டில் மாரி இருக்கும் போல. அங்க போய் படுத்தான். ஒண்ணுமே உங்கள பார்த்து பேசவே இல்ல. அவன் பாட்டு போய் அந்த சைடு படுத்துக்கிட்டான். நல்லது போய் ஒளிஞ்சுட்டான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நீங்க இந்த சைடு நீங்க பாட்டு படுத்துக்கிட்டீங்க. அப்புறம் வந்து மறுநாள் காலையில இப்படியே எந்திரிக்கிறீங்க. அவன் உங்களுக்கு முன்னக்கூட்டியே எந்திச்சிட்டான். 6 மணிக்கே எந்திச்சு ஜிம்லாம் போவான் போல. நீங்க எப்படி எந்திச்சு முழிச்சு பார்க்குறீங்க. என்ன என்ன காணோம் இவன அப்படின்னு சொல்லிட்டு தேடுறீங்க. ஆக்சுவலி நீங்க ஒரு 8:30 கிட்ட தான் எந்திரிக்கிறீங்க. அவன் இந்த சைடு குளிச்சு கிளம்பிக்கிட்டு இருக்கான். என்ன இவன் இன்னைக்கும் கிளம்புறான். இருந்தாலும் பரவாயில்லடா நான்லாம் முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போர்வைய மூடிட்டு படுக்கிறீங்க. ஆக்சுவலி அவன் நீங்க எந்திச்சத பார்த்துட்டான். டக்குன்னு உங்கள உழுப்புறான். "ஏய் ஒயன்." "ஆ என்ன சொல்லுங்க. காலேஜ் வரலையா?" கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் யாராச்சும் காலேஜ் வருவாங்களா? நீங்க போவீங்க. நீங்க கல்யாணம் முடிக்கிற அன்னைக்கு கூட நீங்க போவீங்க சார். நான் போமாட்டேன் சார். இன்னைக்கு கல்யாணத்துக்கு மறுநாள் சார். நான் போமாட்டேன் சார். அப்படி சொல்லிட்டு நீங்க மூடிட்டு படுத்துக்குவீங்க. அவன் டக்குன்னு கைய கட்டிட்டு சொல்றான். "கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் மாப்பிள்ளை நானே போறேன். உனக்கு என்னடி வந்துச்சு? உனக்கு கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சது உனக்கு பெருசு தெரியல. உனக்கு காலேஜ கட் அடிக்கணும் அப்படிதானே? எனக்கு உன்ன பத்தி தெரியாதா ஒயன்?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இருந்துச்சு. "நீ வந்தாவா வராட்டி போ" அப்படின்னு சொல்லிட்டு வரான். அதனால நீங்க அங்கேருந்து கத்துறீங்க.
நீங்க தானே கிளாஸ் சாரு. நான் சொல்லிருந்தேன் இன்னைக்கு நான் லீவு அப்படின்னு சொல்லிட்டு. நான் தனியா இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லாதீங்க, கத்தாதீங்க காலேஜ்ல வந்து அப்படின்னு நீங்க உள்ள இருந்து சவுண்ட் விட்றீங்க. அவன் ஐயோ! அப்படிங்கிற மாரி ரியாக்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி போறான். அவன் காலேஜ்ல போய் காலையில எல்லாமே நடத்துறான். இப்படியே தான் ஆக்சுவலி போய்க்கிட்டுருக்கு. இந்த சைடு நீங்க அரியர்ல ஜாலியா தான் இருக்கீங்க. ஏதோ கல்யாணம் முடிச்சுக்கிங்க. ஆக்சுவலி உங்க மாமியார் வீட்ல தான் இருக்கீங்க. அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போதைக்கு உங்க மாமியார் வீட்ல இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு 2 டேஸ் கழிச்சு உங்கள தனியா வேற ஒரு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. உங்களுக்கு காண்டா இருக்கு இவன் கூட இருக்கிறது. நீங்க எப்படின்னா, தேங்கா வந்து காலையில எந்திப்பான். அவன் உங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு செய்வான். அவன் பாட்டு போயிருவான். உங்ககிட்ட பேசவே மாட்டான். நீங்க அவன் கிடக்கான்டா அப்படிங்கிற மாரி தான் இருப்பீங்க. காலேஜ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பான். இப்படியே தான் உங்களுக்கு வந்து 2 ஆர் 3 மந்த் போகுது. நீங்க 2 பேரும் அவ்வளவா பேசிக்கிட கூட மாட்டீங்க. அப்படிங்கிற மாரி தான் போகுது. அப்புறம் வந்து நீங்கள் தேயாங் வீட்டில் தானே ஆக்சுவலி நீங்கள் தனியாக தானே இருக்கீங்க. இவ்வளோ நாள் அவன் வீட்டை கூட நீங்கள் அவ்வளோவா சுற்றி பார்த்துருக்க மாட்டீங்க. அன்றைக்கி ஒரு நாள் என்ன வருது ஆக்சுவலி அவன் வந்து வெளியில் எங்கேயோ கடைக்கு ஏதோ போயிட்டான் போல். ஏன் ஆக்சுவலி நீங்கள் வந்து போயிருக்கீங்க அப்படின்னா அவன் பக்கத்தில் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுருக்கான். ஸ்டோர் ரூம் மீன்ஸ்னால் ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி சொல்லிக்கலாம். அதிகமாக அங்கே தான் ஸ்டே பண்ணுவான். அவங்க கூட அவ்வளோவா இருக்கவே மாட்டான். அந்த ரூமில் தான் போய் உட்காந்துப்பான். உங்களுக்கு அந்த ரூமுக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. பட் ஆனால் தேங்க இருக்கும்போது நீங்கள் போகவே மாட்டீங்க. நீங்கள் டக்குன்னு அந்த ரூமை திறந்து போகிறீங்க. இவனுக்கு ஏதாச்சும் எக்ஸ்லவர் எது இருக்குமா என்ன? ஒன்றும் அந்த ரூமில் போய் உட்காந்துக்கிடுதான். இவனை பற்றி ஏதாச்சும் கண்டுபிடிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்சுவலி அந்த ரூம்குள்ளே போய் தேடுறீங்க. ஆனால் ஒன்றுமே கிடையாது. அந்த ரூமில் வெறும் புக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அவ்வளோ ஒரு டாப்பிக்கை பற்றி 10 புக்ஸ் இருக்குது. நீங்கள் இவன் என்ன எப்படி இருக்கான்? நான்லாம் ஒரு டாப்பிக்கை பற்றி 10 லைன் இருந்தால் கூட படிக்க மாட்டேன். என்னடா 10 லைன் இருக்குன்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு வந்துடுவேன். இவன் என்ன இப்படி இருக்கான்? கடவுள் எதுக்கு என்னையும் இவனையும் சேர்த்து முடிச்சு விட்ருக்காரு. 2 பேருக்கும் எந்த ஒரு வேலையுமே செட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. சரி இருந்தாலும் பார்ப்போன்னு சொல்லிட்டு இந்த ரூமில் நம்ம பார்க்குற அளவுக்கு இவனை போய் இவ்வளோ கேவலமாக நினச்சேன் பார்த்தியா? என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மண்டையிலே அடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்க்குறீங்க. அவன் வந்து ஒரு அழகான ஒரு கீ செயின் வச்சுருப்பான் போல். அந்த கீ செயினை நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு கீழே விழுந்துருச்சு. அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி கீழே குனியிறீங்க. அதை தவுந்து எடுக்கிறதுக்கு போகிறீங்க. டக்குன்னு ஒரு போர்ஷன் வந்து முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. அது தயாங் தான். அவன் டக்குன்னு அந்த கீ செயினை எடுத்துகிட்டு உனக்கு இங்கே என்ன வேலை? சார் நீங்கள் புக்கு நிறைய வச்சுக்கிங்களா? சரி. அந்த புக்குலேருந்து ஏதாச்சும் எனக்கு படிக்கிறதுக்கு தேவைப்படுமான்னு சொல்லிட்டு இந்த ரூமுக்கு வந்தேன் சார். ஏது நீ படிக்கிறதுக்கு வந்த? இதை நான் நம்பணுமோ? சார் என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க? ஏன் நான் படிக்க மாட்டேனா அப்படின்னோடனே டக்குன்னு அவங்க கையை கிராப் பண்ணிட்டு போகிறான். இந்த புக்கு வேணும் அப்படின்னோடனே இந்த டாப்பிக்கில் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ ஒரு டாப்பிக்கை சொல்கிறீங்க. டக்குன்னு அவன் இந்த டாப்பிக்கில் புக்கு எடுத்து கொடுக்குறான். நீங்கள் எப்படி அவனோட ஃபேஸை பார்க்குறீங்க, அவன் அப்படி உங்களோட ஃபேஸை பார்க்குறான். இந்த புக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்தால கொண்டு போய் அந்த டேபிளில் அவன் உட்காரான். முன்னாடி ஒரு சேர் மாதிரி இருக்கும் சொல்லும் போல் அங்கே உட்கார வைக்கிறான். அந்த புக்கை ஓப்பன் பண்ணி படி அப்படிங்கும். அதை படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணுங்கன்னே ஐயோ தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு சார் இது நம்ம சிலபஸில் இல்லைல்ல சார். பரவாயில்ல எல்லாமே நாலேஜை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். பரவாயில்ல படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை படிக்க சொல்கிறான். நீங்கள் எப்படி அவனோட ஃபேஸே பார்க்குறீங்க? ஐயோ இடக்கு முடக்க வந்து மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தூக்கம் வர வருது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அவன் உங்கள் ஃபேஸே தான் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் உங்கள் பிஹேவியரை சார் என்ன சார் நான் நாளைக்கு படிக்க சார் தெரியாமல் உங்கள் ரூமுக்குள்ளே வந்துட்டேன் சார். நான் வந்தது தப்பு தான். நான் வேணால் உங்கள் காலில் விழுந்து சாரி வேணால் கேட்குறேன் சார். நீ என் காலில் விழுந்து சாரி கூட கேட்ப அப்போ படிக்க மாட்டேன் அப்படி தானே? சார் நான் அப்படி சொல்ல வரல சார். திடீர்னு ஒரு புக்கு எடுத்து கொடுத்து படி அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு என்ன சார் தெரியும் அப்படின்னோடனே தயாங் டக்குன்னு உங்களை கையை பிடிச்சி இழுக்கிறான். கையை பிடிச்சி இழுக்கிறான். அவன் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து எய்த்தாப்புக்கு வந்தவன். அவன் சேரை இழுத்து போட்டு உங்ககிட்ட வந்து உட்காருதான். உட்கார்ந்ததுக்கப்புறம் எப்படின்னா நீங்கள் வந்து அவன் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறான். இது இப்படி தான் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்குறான். நீங்கள் எப்படி அவன் ஃபேஸே பார்க்குறீங்க? இந்த சார் இவ்வளோ நல்லா சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் சரி ஓகே அது ஒரு மேக்ஸ் மாதிரி தான் போல் அப்படிங்கிறதால நீங்கள் கொஞ்சம் அந்த சம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. தயாங்க வந்து என்ன நினச்சான்னு தெரில. ஒரு செகண்ட் வந்து நீங்கள் ரொம்ப அவன்கிட்ட இவ்வளோ பக்கத்தில் இருக்கீங்க. அவனுக்கு என்னமோ தெரில லைட்டாக ஒரு மாதிரி ஆகுது.
என்ன என்ன எனக்கு ஏன் இப்படி ஒரு மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். டப்புன்னு உங்ககிட்டேருந்து ஒரு 2 செகண்ட் தள்ளி போயிடுறான். தள்ளி போயிட்டு அப்படி அவன் ஏன் அப்படி பார்க்குறான்னு அவனுக்கே தெரியல. அவன் உங்கள் லிப்ஸை பார்க்குறான், உங்கள் ஐஸை பார்க்குறான், உங்கள் நெக்கை பார்க்குறான், அதுக்கு கீழே பார்க்குறான். ஏன்னா அவனுக்கு ஏன் அப்படி பார்க்குறானே தெரில. அவங்கள கொஞ்சம் தப்பாகவே பார்க்குறான் அவன். அவன் ஒரு செகண்டு என்ன என்ன நான் ஏன் இவ்வளோ இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் யோசிச்சுட்டு, நீ நீ இந்த சம் போடு நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டான். ஏன்னா அவனுக்கு இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாட் இதுக்கு மேலே வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நீங்கள் இப்படி அவன் ஃபேஸே பார்க்குறீங்க, என்ன இந்த சார் இப்படி வியர்டாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆமாம் அவனே போயிட்டான் நான் படிப்பேனா அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு கிடக்குறான்னு நீங்கள் வெளில ஓடி வந்துட்டீங்க. அவன் ஆக்சுவலி ஏதோ ஃபோன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். வந்து நான் போட்டேன்ப்பா அந்த ஒரு சம் அவன் சொல்லி கொடுத்த சம்மு நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வெளில வந்திருப்பீங்க. அப்புறம் வந்து அன்றைக்கி நீங்கள் அவன் ஆக்சுவலி ஃபோன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு தான் வந்திருப்பான். ஏன்னா அவன் கொஞ்சம் மேலேயே இருந்திருப்பான் போல். நீங்கள் கீழே வந்து அவன் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் படுத்து தூங்கியிருப்பீங்க. இது ஒரு மதியம் போல் தான் உங்களுக்கு லீவு டைம் அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் வந்து ஒரு 2:00 கிட்ட நல்லா தூங்கியிருப்பீங்க. அத்தையாங்க வந்து இப்படியே உங்கள் ஃபேஸை அப்படியே ஒரு மாதிரி கை கட்டி நின்று பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா நீங்கள் ஒரு ஷர்ட் மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதால அவன் இப்படி பார்த்துட்டு அவனுக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. டக்குன்னு வந்து உங்ககிட்ட இப்படி படுக்கிறான். நீங்கள் இப்படி எப்படின்னா அவன் ஃபேஸும் உங்கள் ஃபேஸும் கிட்டத்தட்ட கொஞ்சம் தள்ளி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். அவன் உங்கள் ஃபேஸை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு வேறு விதமான தாட்ஸ்லாம் நிறைய வருது. அவனுக்கே ஏன் அப்படி வருதுன்னே தெரில. ஒரு செகண்ட் அப்படியே கண்ணை மூடி யோசிக்கிறான். அவனுக்கு ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் மனசு சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு அந்த சைடு திரும்பி படுத்துட்டான். இருந்தாலும் அவனுக்கு உங்கள் ஃபேஸை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. டக்குன்னு இப்படி திரும்பி அவன் மறுபடியும் உங்கள் ஃபேஸை இப்படி பார்த்துட்டே இருக்கான். உங்கள் முடியெல்லாம் லைட்டாக கோதி விடுறான். நீங்கள் நல்லா அசந்து தூங்குறீங்க. அப்புறம் அவனும் கொஞ்சம் நேரத்தில் தூங்கிட்டான். நீங்கள் எப்படி முழிச்சு பார்க்கிங்க தையாங்க உங்ககிட்ட படுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்போ தான் தையாங்க ஃபேஸை இப்படி பார்க்குறீங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. ஆனால் முழிச்சா மட்டும் ஏன் இவ்வளோ டேராக மாறிடாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு எந்திக்கலான்னு போகும்போது அவன் டக்குன்னு உங்கள் கையை பிடிக்கிறான். பிடிச்சி அவன் கிட்ட இழுக்கிறான். சார் என்ன இப்போ என்னடி சொன்னேன்? என்ன சொன்னேன்னா நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. ஆனால் பேசும்போது மட்டும் டெரராக ஆயிருந்தீங்கன்னு சொன்னேன். நான் சொன்னதில் எதுவும் தப்பா அப்படின்னு கேட்குறீங்க உடனே. எவ்வளோ டைரெக்டாக சொல்லிவிட்டு சொன்னதில் எதுவும் தப்பான்னு கேட்குறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் உங்கள் கையை விட்டுட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போனான். நீங்கள் இப்படி அவனோட ஃபேஸே பார்க்குறீங்க. அப்புறம் மறுநாள் காலேஜில் ஏதோ ஃபங்க்ஷன் போல் எல்லாரையுமே சாரீ தான் வேர் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் மறுநாள் வந்து எப்படின்னா காலையிலே தேயாங்க ஆக்சுவலி போயிட்டு நீங்கள் வந்து அவன் தான் போயிட்டான்ல நான் அங்கேயே வச்சு சாரீ வேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளேட்ஸ்லாம் எடுத்து பாதி எப்படி சொல்லனா நீங்கள் வந்து கீழே தான் வேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ப்ளவுஸ் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. அவன் அந்த நேரம்னு பார்த்து ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கையை வந்து தான் க்ராப் பண்ணி இப்படி மறைக்கிறீங்க. உங்களுக்கு என்ன செய்கிறதுனே ஒரு செகண்ட் தெரில. ஏன்னா அவன் வருவான்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் போயிட்டான்னு நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் தேயாங்க ஏதோ ஃபோன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு தான் அவன் மேலே போயிருப்பான். அதான் நீங்கள் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பார்த்துறதுலேயே தேயாங்க வந்திருப்பான். அவன் ஒரு செகண்ட் பார்த்துட்டான். ஆனால் அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவன் ஒரு மாதிரி தலையே சொரிஞ்சிட்டு பக்கத்தில் டவல் இருக்கும் போல் அந்த டவல் எடுத்துகிட்டு அவன் வாஷ்ரூம் போகிறான். இவங்க இன்னும் கிளம்பலையா என்ன? ஐயோ பார்த்துட்டானா என்ன எல்லாத்தையுமே ஐயோ பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதறீங்க அந்த சைடு. சரி ஃபஸ்ட்டு அதனால தான் கடை சாரியை எடுக்கிறீங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கும் பார்த்தீங்களா, மூடிட்டு ஒழுங்காக அங்கேயே நின்று மாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அங்கே போய் எல்லாத்தையும் கடன்னு மாற்றுறீங்க. தையாங்க வந்து உள்ளே நீ அந்த விஷுவல் நினச்சி அவனுக்கு சிரிப்பாக வருது. அவனுக்கு ரொம்ப ஷை ஆகுதுன்னே சொல்லிக்கலாம். அவன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே அவன் குளிச்சுட்டே இருக்கான். அப்புறம் குளிச்சுட்டு வெளில வந்து இப்படி உங்களை தேடுறான். அவனோட கண்கள் ஃபுல்லாக உங்களை தான் தேடுது. நீங்கள் ஆக்சுவலி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அங்கே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நீங்கள் ஆக்சுவலி ஒரு அழகான சாரி தான் வேர் பண்ணியிருக்கீங்க. அது கிளம்பி அவங்களால தேங்க ஃபேஸ் பண்ணவே முடியல. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் கண்ணை பார்த்து கூட நீங்கள் பேச மாட்டேங்கிங்க. டக்குன்னு இதை தேங்க நோட் பண்ணிட்டான். டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து இதுக்கிட்ட இப்போ ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுற நான் தானே பார்த்தேன், வேறு யாரும் பார்த்தாங்களா? நான் உன் புருஷனாக இருக்கேன், நான் தானே பார்த்தேன், அதை பற்றி எதுவுமே நினைக்கக்கூடாது போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பி விட்றான். நீங்கள் எப்படி அவன் ஃபேஸே பார்க்குறீங்க, என்னடா திடீர்னு புருஷன்லாம் சொல்கிறானேன்னு சொல்லிட்டு
இப்படி ஒரு மாதிரி ஷாக் ஆகி அவன் ஃபேஸே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் தேங்க அவங்க கையை பிடிக்கிறான். அவன்கிட்ட இழுக்கிறான். என்ன என்ன சார் வேணும்? அதுவா? ஏன்டி இவ்வளோ அழகா இருக்க? சார் நீங்கள் என்ன பேசுகிறீங்க? எனக்கு காலேஜ் போகணும். கண்டிப்பாக போகணுமா? சார் நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தேங்க அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி தேங்க இல்லை, நீங்கள் அவனை தள்ளி விட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு ஓடிட்டீங்க. ஏன்னா தேங்க ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மார்க்கமாக பேசுன மாதிரி பேசணும் அப்படிங்கிறதால நீங்கள் காலேஜில் போகணுன்னு தேங்கரில் மட்டும் பற்றக்கூடாதுப்பா. ஏன்னா அவனுடைய பேசின மோட்டிவ் உங்களுக்கு நல்லாவே புரியும். நீங்கள் அந்தளவுக்கு இன்னசென்ட் அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிறதால. அப்புறம் வந்து இந்த சைடு வந்து உங்களுக்கு காலேஜ் ஃபங்க்ஷன்லாம் நடக்குது. தியாங்க அங்கேருந்து அப்படி உங்களே பார்க்குறா. பைபிளில் எங்கே லுக் விட்றான். நான் சம்டைம்ஸ் உங்கள் இடுப்பு தான் பார்க்குறான். அது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. எங்கே பார்க்குறான் பாரு பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இடுப்பெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. அவன் எப்படி பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த சைடு திருப்பிடுறான். எவ்வளோ நாள் தான் பார்க்க, இவ்வளோ நாள் தான் என்கிட்டேருந்து நீ தப்பிக்க போகிறேன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த சைடு ஃபங்க்ஷன்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எப்படி சொல்லனா பாதியிலே பயங்கரமாக மழை வந்திருக்கும் போல். நிறைய திங்ஸ்லாம் வெளில கிடந்திருக்கும். நீங்கள்லாம் ஆக்சுவலி கிளாஸ்க்கு போயிட்டீங்க. பட் ஆனால் தயாங்கு கூட ஒரு 2 சார் தான் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிறதால தயாங்கு சரியான நல்லா மழையில் நனைஞ்சிட்டான். ஏன்னா அவன் தான் முக்கால்வாசி எல்லாமே பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான். அவன் ஃபுல்லாக நல்லா மழையில் நனைஞ்சிட்டான். நனைஞ்சி அப்படி எல்லா வேலையும் பார்த்துட்டு அப்படியே அந்த ஈரத்துலேயே நின்றுட்டு ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் நின்றுருப்பான். நீங்கள் இந்த சைடு வீட்டுக்கெலாம் வந்துட்டீங்க நின்றுப்போம் அப்படிங்கிறதால அவனுக்கு பயங்கரமாக விரையல் காய்ச்சல் வந்திருக்கும். அவன் வந்து நீங்கள் வாரீங்க, அவன் வீட்டுக்கு ஒரு மாதிரி வாரான். நீங்கள் அப்படியே அவன் ஃபேஸே பார்க்குறீங்க. அவன் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறான். பண்ணிட்டு வந்து அப்படியே பெட்டில் அப்படியே சுருண்டு போய் படுத்துருக்கான். அவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரில. டக்குன்னு அவன் ஃபேஸை லைட்டாக தொட்டு பார்க்குறீங்க. அவன் ஃபேஸை அப்படியே ஒரு கொதிக்குது. என்ன இந்த சாருக்கு இப்படி கொதிக்குது, இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னு ஏதாச்சும் சூப் எதுவும் வச்சு கொடுக்கவா அப்படின்னு டக்குன்னு வீட்டில் போய் தேடி பார்க்குறீங்க. அங்கே ஒரு ஐட்டமும் இல்லை. இப்போது ஸ்பைஸியாக இருக்கணும்னா ஏதாச்சும் நான்வெஜ் மாதிரி ஏதாச்சும் வேங்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சும்மா ஆர்ட்ரு போடுறீங்க. அதில் ஆக்சுவலி வேறு எந்த ஒரு நான்வெஜ்ஜுமே இல்லை. ஏன்னா நைட்டு ஒரு 7 கிட்ட ஆயிடுச்சு. ஆக்சுவலி உங்களுக்கு கிடச்சது இந்த நண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் உங்களுக்கு இருந்திருக்கும் போல். அது 2-3 பாக்கெட் வேறு இருந்திருக்கும் போல். இது இருக்குது ஆக்சுவலி அதை உங்களுக்கு செய்ய தெரியும். இது மட்டும்தான் இருக்கா? சரி இதுவே ஆர்ட்ரு போட்டு கொடுத்துருவோம். இது சளிக்கு நல்லா தான் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஆர்ட்ரு போட்டு ஆக்சுவலி நல்லா நண்டுலாம் வருது. நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே வைக்கிறீங்க. எல்லாம் சூப் மாதிரிலாம் ரெடி பண்ணி சாப்பாடெலாம் வைக்கிறீங்க. அப்புறம் வந்து தேயாங்க்கு ஆக்சுவலி எழுப்பி கூப்பிட்றீங்க. சார் இந்த மாதிரி நான் சாப்பாடு செஞ்சிட்டேன் சார் அப்படின்னோடனே அவர்கிட்ட முழிச்சு பாட்டு, இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு சுத்தமாக முடியல சார், வந்து சாப்பிட்டுங்க, நான் சூப்பு மாதிரிலாம் செஞ்சுருக்கேன், நான்வெஜ்லாம் பண்ணியிருக்கேன் சார், வாங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படி நீங்கள் கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வாரான். வந்து அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், சூப்பு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருப்பான் போல். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சூப் எடுத்து கொடுக்குறீங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறான். அந்த சூப் ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும் போல். ஆக்சுவலி நீங்கள் சாப்பாடெலாம் செய்யல, சூப் மட்டும் தான் செஞ்சுருப்பீங்க. சாப்பாடு வந்து உங்களுக்கு மட்டும் தான் செஞ்சுருப்பீங்க. அது வந்து நண்டு செஞ்சுருக்க மாட்டீங்க, வேறு செஞ்சுருப்பீங்க உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான். அவன் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்ல ஒரு 2-3 கிளாஸ் வாங்கி குடிச்சிருப்பான். அவ்வளோதான் அது சூப்பே இருந்திருக்கும் போல். முடிச்சுட்டு அப்புறம் வந்து அவன் வந்து படுக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி வேர்த்து கொட்டுது, ஒரு மாதிரி ஆகுது. எனக்கு ஏன் ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு சொன்னேன். நீங்கள் இந்த சைடு வந்து படுத்துட்டீங்க தேயாங்கிட்ட அந்த சைடு. அவன் டக்குன்னு இப்படி ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறான். எனக்கு இப்போ ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறான். இங்கே லைட்டாக அவங்களுக்கு தூக்கமும் வர ஆரம்பிச்சிட்டு டக்குன்னு தேங்க உங்கள் கையை பிடிச்சி, ஏய் சூப்பில் என்ன தட்டி போட்ட? நான் சூப்பில் என்னத்தை போட்டேன்? ஒன்றும் போடலையே. அப்போ அது என்ன சூப்புடி? அதுவா இந்த நண்டு சூப்பு அப்படின்னோடனே அவன் ஷாக்காகி நண்டு சூப்பு ஆடி நான் 2-3 கிளாஸ் வாங்கி குடித்தேன். அது என்ன வேலை பார்க்குங்கிறது தெரியுமாட்டி உனக்கு? தெரிஞ்சு தான் போட்டிருக்கியா? அது என்ன வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவியாக மூஞ்சி வச்சுருக்கீங்க. இன்றைக்கி நைட்டு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நாளைக்கு காலையில் காரணம் நான் தானே சொல்லு அப்படிங்க. நைட்டு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. டப்புன்னு தேங்க உங்கள் மேலே வந்து விழுறான். சார் என்ன பண்ணுறீங்க இன்னொன்று பண்ணி கொடுத்தல்லா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அவன் உங்கள் லிப்ஸை பிடிச்சி கிஸ் பண்ணுறான்.
சார் 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 என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணீங்க? அவன் பண்ண வந்த வேலைய பார்க்குறான். அவன் டக்குன்னு அவனோடைய டீஷர்ட் தான் போட்டிருப்பான் போல. அத கழட்டி தூக்கி தூர எறியுறான். நீங்க எப்படி அவனோட பாடி எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்லனா, அவ்ளோ ஜிம்லாம் போனா உங்க பாடி எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு அவனோட இது. அவனுடைய பாடி எல்லாம் அப்படி இருக்கு. டக்குன்னு சார் என்ன இப்படி இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி அவன அட்மையர் பண்ணி பார்க்குறீங்க. ஏய் என்னடி இப்படி பார்க்குற? அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன வேலை பார்க்க வந்தானோ எல்லாத்தையுமே பிஹேவ் பண்ணுறான் அவங்கக்கிட்ட. அவங்களுக்கும் எனக்கும் நடுவில் அன்றைக்கி நைட்டு எல்லாமே நடக்குது. உங்களுக்கு லைஃப் அன்றைக்கே ரன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் காலையில் எந்திக்கிறீங்க, தேயாங்க வந்து உங்களை ஹக் பண்ணி படுத்துருக்கான். டப்புன்னு ஏந்துச்சு, சார் நீங்கள் தூரம் போங்க, எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணீங்க அப்படின்னோடனே டக்குன்னு அவன் உங்ககிட்ட வந்து உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து சொல்கிறான், நான் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணேன்னு உனக்கு தெரியாதா? நீ பண்ணின வேலை தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு அவங்கள கிஸ் பண்ணுறான். அதான் நேற்று குடிச்சு முடிச்சிட்டிங்களா, இப்போ என்ன மறுபடியும் கிஸ் பண்ணுறீங்க? நீ ஏன்னா என்னோட ஒய்ஃப்டி, நான் உன்னை எப்படி வேணாலும் கிஸ் பண்ணுவேன் அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் உங்களை கிஸ் பண்ணுறான். ரொம்ப பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். விட்டா இவன் எங்கேயோ மறுபடியும் பண்ணிடுவான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் ஓடுறீங்க. பின்னாடியே தேயாங்க ஓடி வரான். நீங்கள் க்ளோஸ் பண்ணதுக்கு முன்னாடியே அவன் இந்த ரூம்குள்ளே வந்துட்டான். அவன் மறுபடியும் உங்ககிட்ட ரொம்ப நெருங்கி வாரான். சார் நான் காலேஜ் போகணும், நானும் போக வேண்டான்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களை நெக்கில் வந்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் தேங்க தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. பட் ஆனால் அவன் கேட்குற மாதிரியே இல்லை. அவன் உங்ககிட்ட மறுபடியும் எல்லாமே பிஹேவ் பண்ணுற மாதிரியே இருக்குது. நீங்கள் எப்படி அவன் ஃபேஸே அப்படி ஒரு மாதிரி அப்பாவியாக பார்க்குறீங்க. டக்குன்னு அவன் சிரிச்சிட்டே சொன்னான், ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டி உன் ஃபேஸை இப்படி ஒரு அப்பாவியாக பார்க்குறத அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு அந்த இடத்த விட்டு போயிட்டான். நீங்கள் எப்படி அவன் மூஞ்சியே பார்க்குறீங்க, ஆளும் மண்டையும் போகிறேன், என்னையே கதிக்கலங்க வைக்காம போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிச்சிட்டே இருக்கீங்க. அப்புறம் நீங்கள் வந்து காலேஜ் கிளம்புறீங்க. அந்த சைடு தையாங்க வந்து ஃபுல்லாக அவனுமே கிளம்புறான். நீங்கள் அவன் ஃபேஸே பார்க்க சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடலான்னு பார்க்குறீங்க. பட் ஆனால் தையாங்க வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அவன் இங்கே எப்போ அவன் கிட்ட வருவீங்கன்னே பைப்பில் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குது. அவன் கிட்ட இழுக்கிறான். சார் நீங்கள் எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க? எப்போ பார்த்தாலும் என்னை பிடிச்சி உங்கள் கிட்டேயே இழுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஏன்டி ஏன் என்கிட்ட வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மார்க்கமாகவே பேசுகிறதுல இருக்கான். அப்புறம் வந்து நீங்கள் எப்படியோ வந்து காலேஜ் வந்துட்டீங்க. காலேஜ் வந்ததுக்கப்புறம் அவன் ஃபேஸே நீங்கள் இப்படி பார்க்குறீங்க. பார்த்ததுக்கப்புறம் சார் நீங்கள் ஃபேஸே எப்படி பார்க்குறீங்க சார், நீங்கள் அது என் மூஞ்ச பார்க்காதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க. பட் ஆனால் தேங்க உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக குறுன்னு பார்க்குறான். ஆக்சுவலி இது வந்து காலேஜில் இருக்கவங்க 2-3 ஃப்ரெண்ட்ஸ்லாம் நோட் பண்ணியிருப்பாங்க போல். தேங்க் சார் எதுக்கு ஒயன்னு ஒரு மாதிரி குறுன்னு பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் யோசிக்கிறாங்க. அப்புறம் வந்து எல்லோரும் உங்ககிட்ட கேட்குறாங்க, என்னடி நடக்கும் உனக்கும் அந்த சாருக்கும் நடுவில்? என்ன நடக்கு? ஒன்றும் நடக்கலையே. இல்லையே, அந்த சார் ஒரு மாதிரி உன்னை ஒரு மாதிரில பார்க்குறாங்க. அதுவா, அவனுக்கு அது வேலை கிடையாது, அவன் ஏதாச்சும் முறைச்சி பார்த்துருப்பாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சமாளிக்கிறீங்க. அப்புறம் இந்த சைடு முடிச்சுட்டு நீங்கள் அந்த சைடு வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனோடனே தேங்க பின்னாடியே வந்துட்டான் போல். ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டான் அன்னைக்குன்னு பார்த்து. நீங்கள் இப்படி ஷாக்காகி பார்க்குறீங்க, என்ன இவன் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டான் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. டக்குன்னு தேயாங்க வந்து டேரெக்டாக உங்ககிட்ட தான் வாரான். அவன் டக்குன்னு போய் எப்படின்னா கிட்ட வந்துட்டு எப்படி உங்களை ஒரு லுக் விட்றான். லுக் விட்டுட்டு அவன் பாட்டு உள்ளே போயிட்டான். ஐயோ எனக்கு இவனை பார்த்தாலே பயமாக இருக்குது, ஓவராக பிஹேவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. டக்குன்னு தையாங்க உள்ளே போனவன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டிஷர்ட் இப்போலாம் போட்டு டக்குன்னு வாரான். நீங்கள் எப்படி அவனை லுக் விட்டு பார்க்குறீங்க, அவன் எப்படி உங்களை பார்க்குறான். அதனால் நம்ம இந்த இடத்துல இருந்தால் இதுக்கு மேலே செட் ஆகாது சொல்லிட்டு நீங்கள் அந்த சைடு போகலான்னு பார்க்குங்க. தையாங்க வந்து டக்குன்னு உங்கள் கையை க்ராப் பண்ணி அவன்கிட்ட இழுக்கிறான். சார் இப்போ உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஏன் சார் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறீங்க? ஏன்டி நான் பிஹேவ் பண்ணாமல் பின்ன வேறு யார்டி பிஹேவ் பண்ணுவா? நான் உங்கள் ஹஸ்பண்ட், அதுவாச்சும் அட்லீஸ்ட் உங்ககிட்ட தெரியுமா, இல்லை அதையும் மறந்துட்டியா? இல்லை சார் நான் மறக்கலை. நீங்கள் ஏன் காலேஜில் வச்சு அப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்த்தேன்? நீங்கள் ஒரு மாதிரி குறுன்னு பார்க்குறீங்க. ஃப்ரெண்டெல்லாம் கேட்குறா, எதுக்கிட்டேயும் சார் இப்படி பார்க்குறாங்கன்னு கேட்குறா. சொல்லு உன் ஃப்ரெண்டுக்கிட்ட, நான் தான் உன் புருஷன், அதனால அவன் எப்படி பார்க்குறான்னு சொல்லு. நீங்கள் இந்த மாதிரி ஓவராக பிஹேவ் பண்ணாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சைடு போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து தேங்க உங்ககிட்ட கேட்குறான், நம்ம 2 சும்மா வெளில போய்ட்டு வரோமா?
இல்லையா சும்மா போயிட்டு வரோண்டி அப்படின்னு சொல்லிட்டு, சரி வெளில கூப்பிட்றானேன்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்புறீங்க. அது ஒரு அழகான ஒரு பீச் ஏரியா. செம்மையா இருக்கு. செம்மையா நீங்க ஆக்சுவலி என்ஜாய் பண்றீங்க. ஆக்சுவலி இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தேங்க பிடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. தேங் ஃபேஸ பார்ப்பீங்க. உங்களுக்கு நெறையா வாங்கி குடுப்பான். அப்படியே தான் போகுது. ஆக்சுவலி ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட் மாரி ஆயிட்டு, கொஞ்ச நேரத்தில நீங்க உங்களே மறந்து நீங்க தேங்கிட்ட விளையாட ஆரம்பிச்சுட்டீங்க. அவனுமே நல்ல கேரக்டர் தான். பட் அந்த காலேஜ்ன்னு வந்தா மட்டும் தான் அவன் இப்படி பிஹேவ் பண்ணுவான். அப்புறம் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவன எப்படி பார்க்குறீங்க? அவனும் உங்கள எப்படி பார்க்குறான்? நீங்க இங்க இருக்கும்போதெல்லாம் நல்லா தான் இருக்கீங்க. ஏன் காலேஜ்ல போய் அப்படி இருக்கீங்க? நான் காலேஜில அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். உன்னை மாதிரி உள்ளவங்கலாம் என் மண்டை மேலே ஏறி விளாட ஆரம்பிச்சுருவாங்க. அப்படிங்கிறதால தான் மட்டும் தாண்டி நான் காலேஜில அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் கரெக்டாக உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து லைட்டா எப்படின்னா, உங்க நெத்திய எப்படி டேப் பண்ணிட்டு போறான். நீங்க எப்படி தேங்க பார்த்துருக்கீங்க. ஆக்சுவலி நீங்க நெறைய செல்ஃபீஸ்லாம் ஆக்சுவலி எடுத்திருப்பீங்க போல. அது என்ன பண்ணிட்டான், நீங்க வீட்டுக்கு வந்து டயர்டா இருக்கு சொல்லிட்டு படுத்துருக்கீங்க. தயாங் வந்து உங்களுக்கு அந்த சைட் படுத்துருக்கான். அவன் வந்து இந்த சோசியல் மீடியா இருக்கு பார்த்தீங்களா, அதில வந்து போஸ்ட் பண்றான். நீங்களும் அவனும் இருந்த மெசேஜ் வித் மை ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டு போஸ்ட் பண்றான். உங்களுக்கு என்னன்னே தெரில. திடீர்னு கால் மேல கால் வந்துட்டே இருக்கு. அவன் லைட்டா சிரிக்கிறான். தெரிஞ்சு போச்சுல்ல, அதான் கால் மேல கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன எல்லாரும் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணும்போது, ஏய் எங்ககிட்டயே எல்லா உண்மையும் மறைச்சிட்ட பத்தியா? என்னடி மறைச்சேன்? டேயாங் சார் தானே உன் ஹஸ்பண்ட் அப்படின்னோடனே, எத? என்னடி சொல்ற? அதான் அந்த சார் போஸ்ட்டே போட்டிருக்காங்களே வித் மை ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு. எதுலடி போட்டிருக்கான்? அப்படின்னு சொல்லிட்டு, அத பாரு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே பார்க்க சொல்லுது போல. நீங்க டக்குன்னு அத ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு சரியான ஷாக்கு. டேய்! இத எதுக்குடா போட்டு வச்ச? அப்படின்னோனே, சும்மா இதில தெரிஞ்சுக்கிட்டா என்னது அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி உங்க பொண்ணு சாரி உங்க ஃப்ரெண்ட் ஆக்சுவலி அந்த கால்ல தான் இருக்கா போல. "டேய் அந்த சார நீ டேய்ன்னு தான் கூப்பிடுறியா? ஓ! நீ வேற கால்ல இருக்கியே" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் நான் அப்புறம் பேசுறேன்டி முட்டு ஃபோன வைடின்னு" சொல்லிட்டு நீங்க ஃபோன வைக்க சொல்லிட்டீங்க. அவரு "ஏன்டா இப்படி பண்ண? இப்ப இதில என்னடி இருக்கு இப்ப தெரியுது அதில? நம்ம 2 பேரும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிட்டோங்களா? இதுக்கு மேல தெரிஞ்சா என்ன? தெரியாட்டி என்ன? இருந்தாலும் நீ பண்ணுறது ரொம்ப ஓவர்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி போகிறீங்க. அப்புறம் வந்து அந்த சைடு வந்து தேங்க வந்து அதெல்லாம் ரொம்ப பெரிய கேஷுவலாகவே இருக்கல. அப்படியே உங்களுக்கு ஒரு 2 டேஸ் போகுது. 2 டேஸ் ஆஃப்டர் எப்பவும் போல காலேஜ் போகிறீங்க. ஏய் இவ தான் தேயாங்கோட ஒய்ஃபாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காலேஜ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. ஆக்சுவலி தேயாங் மேலே ஒரு மேடம்க்கு ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் போல. ரொம்ப நாளாக தேயாங்க வந்து கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்ட்டுன்னு நினச்சிருப்பாங்க. பட் ஆனா வந்து இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தோனே, அந்த மேடம்க்கு சரியான காண்டு. எப்படி தேயாங்க எப்படி கல்யாணம் பண்ணலாம்? அவன நான் அவ்ளோ நாள் நான் லவ் பண்ணியிருக்கேன். பட் அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிருவானா? நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மேம் அதுவும் ஒய்யன் என் கிளாஸ் தானே, அவள நான் பார்த்துக்கிடுவேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மேடம் வந்து லவ் பண்ணுறது ஆக்சுவலி உங்களுக்கு தெரியாது. பட் தேயாங்க்கு தெரியும். அப்போ வந்து எக்ஸாம்ஸ்லாம் நெறையா வரும் பார்த்தீங்களா? அந்த மேம் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா மார்க் போடுது. நீங்க ஓரளவுக்கு எழுதியிருக்கீங்க. எல்லார விடயும் கம்மியா மார்க் எடுக்கிறீங்க. தேயாங்க்கு கொஞ்சம் லைட்டா டவுட்டா இருக்கு. என்ன இவளுக்கு என்ன இவ்ளோ கம்மியா ஏன்னா தேயாங் தான் சொல்லிக் குடுப்பான். இதுக்கு முன்னாடி நீங்க கம்மியா மார்க் எடுத்தா கூட அவன் அக்செப்ட் பண்ணிப்பான். பட் ஆனா இந்த டைம் வந்து நீங்க அவ்ளோ இது கரெக்ட்டா சொல்றீங்க. தேயாங்கிட்டயே வந்து சொல்றீங்க. எனக்கு என்னன்னே தெரில. நான் கரெக்ட்டா தான் எழுதுறேன். ஆனா, அந்த மேம் மார்க்கே போட மாட்டுக்காங்க. என் ஃப்ரெண்டுக்கு கூட நல்ல மார்க் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நீங்க பாஸ் ஆயிருவீங்க. பட் ஆனா ரொம்ப ஜஸ்ட் பாஸுங்கிற ரேஞ்சுக்கு தான் போடுறாங்க. நீங்க வந்து ஓரளவுக்கு நல்லாவே எழுதியிருக்கீங்க. உடனே டக்குன்னு தேயாங்க வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, ஆக்சுவலி பேப்பர் வந்து உங்க கையில குடுக்க மாட்டாங்க. அவங்க வேங்கிருவாங்க. அந்த தைரியத்தில தான் அந்த மேம் ஆக்சுவலி போட்டிருக்கோம். இப்போ வந்து தேயாங் தான் கிளாஸ் சார் அப்படிங்கிறதால மொத்தமா உள்ள எல்லா பேப்பருமே தேயாங் கைக்கு வரும். அப்போ உங்க பேப்பர் மட்டும் அவன் எடுத்து பார்க்குறான். நீங்க அவங்க சொன்ன மாதிரி கரெக்ட்டா தான் ஓரளவுக்கு எழுதியிருக்கீங்க. அவனுக்கு ரொம்ப டவுட் ஆகுது. இந்த மேம் என்னமோ பண்றாங்களா என்ன? ஒரு வேளை ஒயன் என்னோட ஒய்ஃப்ன்னு தெரிஞ்சோனே, இந்த மேம் இப்படி பிஹேவ் பண்றாங்களா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்டா அந்த பேப்பர எடுத்துட்டு அந்த மேம தான் பார்க்க வரான். மேம் நீங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க?
எதுக்கு இப்போ எனக்கு மட்டும் ரொம்ப மார்க் கம்மியா வைக்கிறீங்க? மத்தவங்களுக்கெல்லாம் நல்லா தானே மார்க் போடுறீங்க. நீங்க கூட கூட நான் போடணும்னு சொல்ல வரல. அட்லீஸ்ட் அவ எழுதியிருக்கிறதுக்காச்சும் நல்ல மார்க் போடுதீங்களா? அதோனே, "என்ன சார் உங்க பொண்டாட்டின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ண வரீங்களா?" "இல்ல, நான் இந்த இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்தாலும் நான் இதே மாரி தான் கேட்டிருப்பேன்." "அப்படிங்களா?" அப்படின்னோனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப காண்டாகுது. டக்குனு தேயாங்கோட கைய புடிச்சு, "சார் நீங்க என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்கள அவ்ளோ தூரத்துக்கு லவ் பண்ணேன் அப்படின்னா, நீங்க திடீர்னு வந்து இவ்வளோ கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தீங்க. அப்போ உங்கள நான் இவ்வளோ நாள் லவ் பண்ணேன் நான் என்ன பைத்தியமா?" அப்படின்னு கேட்குது அந்த பொண்ணு. டக்குனு தேயாங்கு, "மேம் நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்கன்னா, இவ்வளோ நாள் நான் உங்கள உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்கேன், லவ் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் என்ன எப்படி தெரியுது? எனக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு சொல்லிட்டு போங்க. முடிவு சொல்லிட்டு போங்கன்னா, நானா உங்கள வெயிட் பண்ண சொன்னேன் எனக்காக? என்னைய லவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நானா சொன்னேன்?" அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்கிட்ட பேசுறான். அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா தேயாங்கிட்ட வருது. தேயாங்கு காண்டாயி செவுத்துல ஒரு அடி அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி வாரான். ஆக்சுவலி இது இவங்க 2 பேரும் பேசினது, அது ஃபுல்லாவே ஏதோ ஒரு பெர்சன் வந்து ரெக்கார்ட் ஃபுல்லா எடுத்திருக்கும் போல. அந்த பெர்சன் வந்து ரெக்கார்ட் எடுத்து அப்படி காலேஜ் குரூப் எல்லாமே பரவுது. இந்த மேம் வந்து பிஹேவ் பண்ணத பாருங்க. ஆனா தெய்யாங் சார் செவுத்துலயே ஒரு அடி அடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா பரவுது. ஆக்சுவலி இந்த இது வந்து உங்களுடைய ஃபோனுக்கும் வருது. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே எல்லாருக்குமே நல்லாவே தெரியுங்கிறதால உங்களுக்கும் அனுப்பி வச்சிருப்பாங்க. உடனே டக்குன்னு என்கிட்ட கேட்குறீங்க, "இது எப்போண்டா?" "அதுவாடி, இந்த பொண்ணு என்னைய ரொம்ப நாளா லவ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு இவள புடிக்கவே இல்ல. அதனால தான் நான் எதுவுமே சொல்லாம ரொம்ப அவாய்ட் பண்ணி பார்த்தேன். பட் ஆனா அவ கேட்க மாட்டேன்னா, ஆனா அவ இவ்ளோ தூரத்துக்கு போவான்னு சொல்லிட்டு நான் நெனச்சு கூட பார்க்கல." அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அந்த பொண்ணு சரியான கிரிமினல் போல அதையும் தாண்டி. இது வந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட் வர தெரிஞ்சு பயங்கரமா ஏசுறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப திமிரா பேசின மாதிரி இருந்தோனே, அந்த பொண்ண காலேஜ விட்டு வேலைய விட்டே அனுப்பிட்டாங்க. "இதுக்கு மேல நீ காலேஜ்ல ஒண்ணும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்படி இருக்கிற ஒரு பெர்சன் தான் எங்களுக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லன்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனா இந்த விஷயம் வந்து எனக்கு லைட்டா ஒரு மாதிரி இருக்கு. என்னதான் இருந்தாலும் ப்ரொஃபஷனல் வேற, பர்சனல் வேற. இப்ப இவங்களுடைய பர்சனல்னால இவங்களுடைய ப்ரொஃபஷனல் போயிருச்சுல்ல அப்படிங்கிற மாரி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அப்புறம் தேயாங் தான் அத நெனச்சு ஃபீல் பண்ண மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு அதெல்லாம் நெனச்சு ஃபீல் பண்ண மாதிரியே இல்ல. அது கேஷுவலா அதெல்லாம் வாங்கிட்டு போயிருச்சு. இந்த காலேஜ்ல இருக்கிறதுக்கு நம்ம நிம்மதியா எங்கேயாச்சும் போயிடலாங்கிற மாரி அந்த பொண்ணு போயிருச்சு. அப்புறம் இந்த சைடு வந்து நீங்களும் தேயாங்கும் ஆக்சுவலி இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தேயாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போ ஆக்சுவலி என்ன இருக்குன்னா, தேயாங் வந்து வீடியோ கால்ல வந்து எல்லாருக்குமே கிளாஸ் எடுப்பான். ஐ மீன் எப்படி சொல்லலாம், ஒரு சண்டே, சாட்டர்டே போல எல்லாருக்கும் ஒரு ஆக்சுவலி இந்த இப்போ வந்து எப்படின்னா, லாக்டவுன் டைம்லலாம் எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்தாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அந்த ஆப்லேருந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் கிளாஸ் எடுப்பான். சண்டே, சாட்டர்டே ஆனாலே ஒரு 1 ஹவர், 2 ஹவர் கிட்ட கிளாஸ் எடுப்பான். அதில அவனுடைய ஃபேஸ் மட்டும் தான் தெரியும். மத்தவங்களுடைய ஃபேஸ் தெரியாது. மத்தவங்கலாம் கேட்குற மாதிரி அப்படிங்கிற மாரி தானே இருக்கும். அப்போ வந்து அவன் வந்து எடுக்கிறது உங்க கிளாஸ் கிடையாது. வேற கிளாஸ்க்கு எடுத்துக்கிட்டு இருக்கான். நீங்க வந்து உள்ள நல்லா தூங்கிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு திடீர்னு எந்திச்சு ஏங்க தேடுறீங்க. எங்க போயிட்டான் அப்படின்னு. அவன இப்படி வெளில பார்க்குறீங்க. அவன் வெளில உட்காந்த மாரி தான் இருக்கு. அவன் கிளாஸ் எடுக்கிற மாரி உங்களுக்கு தெரியல. நீங்க தூக்கத்தில வேற இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா? நீங்க டைரக்ட்டா எந்திரிச்சு போய் தேயாங்க மடியில போய் உட்காந்துட்டீங்க. ஆக்சுவலி அங்க கிளாஸஸ் போய்க்கிட்டு இருக்கு. அந்த டைம் போய் இப்படி நடக்கன்னா டக்குனு டக்குனு அப்படி சொல்லிட்டு அந்த கேமரா பார்க்குறான். அப்படியே டக்குனு உங்கள பார்க்குறான். "ஏன்டா அப்படி திட்டு முழி முழிக்கிற?" அப்படின்னோனே அவன் டக்குனு அந்த கேமரா என்ன பண்ணிட்டான், ஆஃப் பண்ணி விட்டான். அதனால இது ஆக்சுவலி எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு போல. அதாவது எல்லாம் ஒரு செகண்ட் ஷாக்கு. அட பாவிகளாங்கிற மாதிரி. அப்புறம் நீங்க வந்து இப்படி அவன பக்கம் "ஏன்டா இப்படி என்னாச்சு?" பைத்தியம் பைத்தியம் நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என் மடியில வந்து உட்காருத." ஐய்யய்யோ! அப்ப எல்லாரும் பார்த்துட்டாங்களா? அதெல்லாம் எல்லாரும் பார்த்துட்டாங்க. எவ்வளோ பேர்ட்ட கிளாஸ் வந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவன் நெறைய பேருக்கு ஒரு ஒரு 50 பேர்கிட்ட அந்த கிளாஸ்ல இருப்பாங்க போல. எல்லாருமே இருந்தாங்கடி. மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்துருப்பாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஆமாப்பா அதெல்லாம் என்ன இருக்கு? உன் மண்டைல தானே என் புருஷன் ஆயிட்டான். அன்னைக்கு மட்டும் வாய்க்கிலேயே பேசினேன்ல. அவன் புருஷன் ஆயிட்டான், புருஷன் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு. இப்ப இதுல என்னடா இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேருந்து போறீங்க.
மறுநாள் ஆக்சுவலி அந்த ஃபுட்டேஜ் வந்து ஃபுல்லாக பரவிருச்சு போல். நீங்கள் வந்து தேங்கோட மடியில் உட்காந்துருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த ஃபுட்டேஜ் வந்து மறுபடியும் குரூப்பில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு வந்து காலேஜுக்குள்ளே வாரீங்க, எல்லாரும் உங்கள பற்றியே இப்படி பேசுகிறாங்க. ஐயா! அவ்வளோ கேவலமாவா பண்ணணும், என்ன எல்லாம் என் மூஞ்சியே பார்க்குது அப்படிங்கிற மாதிரி. டக்குன்ட்டு அங்கேருந்து உங்கள் ஃப்ரெண்டு ஓடி வரா, ஒய்யேன்னு அப்படி சொல்லிட்டு ஓடி வரா. என்னடி இப்படி ரொமான்ஸ் பண்ணுறீங்க? ஆன் கேமராக்கு முன்னாடியே இப்படின்னா ஆஃப் கேமராக்கு முன்னாடி சொல்லவே வேண்டாம் போல. சும்மாடி நானே தூங்கி முழிச்சு அவனை ஆளக்கானுமேனு அவன் மடியில் வந்து உட்காந்தா இப்படி ஒரு சம்பவம் இருக்கும் சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பொண்ணு சரி ரைட்டு விடுமாம்மா, யார் மடியில் உட்காந்தோம்? புசமல்ல தானே உட்காந்தேன். இவ்வா என்ன பேசினாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு தம்பாக கூப்பிட்டு போகிறா. அப்படி அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு அப்படி பார்க்குறீங்க. நீங்கள் கிளாஸ்க்கு போகிறீங்க, அப்படியே உங்களையும் தேங்கி எல்லோரும் பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு நிமிஷம், எதுக்கு எல்லோரும் என்னையும் எப்படி பார்க்குறீங்க? எல்லாமே விட்டு தள்ளுங்க. இந்த டைமில் கிளாஸ், நான் உங்கள் சாரு, நீங்கள் எல்லோரும் என்னுடைய ஸ்டூடெண்ட் தான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் தேங்க ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறான். எல்லாருமே ஷாக்காகி பார்க்குறீங்க. ஏன்னா தேங்க இவ்வளோ ஸ்வீட்டாக பேசவே மாட்டான். அப்புறம் இப்படியே தான் கிளாஸஸ்லாம் போகுது. பட் ஆனால் தேங்க வந்து கிளாஸ்ன்னு வந்துட்டுனா ரொம்பலாம் அது பிஹேவ் பண்ணவே மாட்டான். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பான். அப்புறம் இப்படியே இந்த சைடு கிளாஸஸ்லாம் போகுது. ஈவினிங் வந்து நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. என்கிட்ட புலம்புறீங்க, எல்லோரும் என்ன பட்ட எனக்கு ஒரு பதில் சரிபடா அப்படி இப்படின்னு. நீ தான் பெரிய யாரோ, நாங்கள் தான் பெரிய மன்னர் பரம்பரை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிஹேவ் பண்ணியாம்மா, இப்போ என்னம்மா இப்படி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நீங்கள் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் உங்ககிட்ட. இப்படியே இந்த கன்வர்சேஷன் அப்படி நீங்கள் கொஞ்சம் குட்டி குட்டி ரொமான்ஸு ஆக்சுவலி இப்படியே போகுது. அப்புறம் இப்படி போனதுக்கப்புறம் மறுநாள் ஆகுது. மறுநாள் வந்து பேக் டு கொஞ்சம் நீங்கள் காலேஜ் போகிறீங்க, தேயாங்க்கு கிளாஸஸ் போகுது. இப்படியே ஒரு 1 ஆர் 2 மந்த்து கிட்ட ஆகுது. இப்போ வந்து எப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிளாஸ் எப்படின்னா இந்த இயர் படித்து மிட்டுக்கு வந்துட்டீங்க. இன்னும் ஒரு 3-4 மந்த்தில் உங்களுக்கு வந்து காலேஜ் முடிய போகுது. அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்துட்டீங்க. அப்போது ஒரு நாள் என்னென்னு தெரில, உங்களுக்கு ரொம்ப வாமிட் ஆகுது, ஒரு மாதிரி தலலாம் சுற்றுற மாதிரி இருக்குது. அதுவும் இது பொங்கல் ஃபங்க்ஷன் நடக்க போல் அப்படிங்கிற மாதிரி தான். இங்கே அழகாக கல்ல சாரீலாம் வேர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கும் தேங்க நடுவில் பயங்கரமாக நீங்கள் ஒரு ரொமான்டிக் கப்பல் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்க. அப்போது என்னென்னே தெரில, என்னடா வாந்தியாக வருது, என்னடா தலை லைட்டாக கிருன்னு சுற்றுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. இங்கேருந்து உங்கள் ஃப்ரெண்டு தான் வாரா. என்னடி ஆச்சு, ஏன்டி ஒரு மாதிரி உட்காந்துருக்கேன்? என்கிட்ட தெரிலடி, தல்லாம் சுற்றுது அப்படின்னோடனே, என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சாம்மா? உரப்படாத போட்டு 22 வருஷம் தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண மண்டே வச்சு ஓடி போயிடு அப்படி சொல்லிட்டு ஒரு சிம்டம்ஸ்லாம் பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது, எனக்கு கன்ஃபார்ம் ஆயிரும் தான் தோணுது அப்படின்னு சொன்னானே. அதனால் ஆமாண்ணா எனக்கு வர தள்ளி போயிருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிக்கிறீங்க. டக்குன்னு உங்கள் 2 ஓஹோ! அப்போ ஓகே, நான் தயங்க் சாரை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆக்சுவலி ஃபோன் எடுத்து தயங்க்கு கால் பண்ணுது. சார் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்னாச்சு அவளுக்கு? தெரில சார், அவளுக்கு என்னாச்சுன்னு தெரில, நீங்கள் கொஞ்சம் வந்து பார்க்குறீங்களா அப்படின்னு. அவன் அங்கேருந்து தைச்சி அடித்து ஓடி வரான். இங்கே வந்தோடனே சார் அவளுக்கு ஏதோ தலை சுற்றுற மாதிரி இருக்கான். ஒய்யன் என்னாச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க டக்குன்னு உங்களை வந்து இல்லைடா லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்குடான்னு. சரி வீட்டுக்கு போமா? வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஆக்சுவலி வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனோடனே என்னடி ஆச்சு, என்னென்ன தெரிலடான்னு சொல்லிட்டு அவனுக்கு உண்மையெல்லாம் சொல்கிறீங்க. என்கிட்ட சொல்லவே இல்லையடின்னு சொல்லிட்டு சிரிக்கான். நான் ஏன்டா சிரிக்க போட்டு வித்து பிள்ளை வச்சுட்டு 5-6 மாதம் கோச்சுக்கு போனால் இல்லை என்ன நினைப்பாங்க? ஆமாம் மேடம்க்கு அன்றைக்கி மடியில் உட்காரும் போதெல்லாம் தெரியல, இன்றைக்கி இது மட்டும் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவன் செக் பண்ணுறான். அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு போல், பேபி கன்சீவ் ஆகிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. கன்சீவாக இருக்கேனான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது எனக்கு, அதுக்கும் மேலே சந்தோஷம். அவன் துள்ளி குதிக்கிறான், ஐயா நான் அப்பாவாக போகிறேன், ஐயா நான் அப்பாவாக போகிறேன் சொல்லிட்டு. அப்புறம் எப்படியும் வந்து பார்க்குங்க, அழப்பாறேன் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு குதிக்கிறத பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்படி தான் ஆக்சுவலி உங்கள் ஃபேமிலி அவங்க ஃபேமிலி எல்லாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா. அப்புறம் உங்களை வந்து ரொம்ப டேக்கர் பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டிலேருந்து உங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க. எங்கள் எப்படி பார்க்குறான், ஐயோ என் பொண்டாட்டி இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியே கொஞ்சம் யோசிக்கிறான். அப்புறம் இப்படி தான் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொண்டு விட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து காலேஜ் போகணுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் ரொம்ப டேக்கர் பண்ணி பார்த்துக்கிட்டான். ஏன்னா சமைக்கிறது, வீட்டில் வேலை பார்க்குறது, முக்கால்வாசி அப்போவுமே தேங்க பார்த்துப்பான் அப்படிங்கிறதால இப்போவும் அவனே பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொஞ்சம் போய்கிட்டே இருக்குது. அப்புறம் வந்து
இங்கே தான் என்கிட்ட பேசுகிறீங்க. அப்படியே தான் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு வந்து காலேஜ் முடியுது. உங்களுக்கு வந்து எப்படின்னா பேபி 5, 6 மந்த்லேயே வயித்துல இருக்கும்போது உங்களுக்கு காலேஜ் முடிஞ்சிருது. ரொம்ப ப்ரெஷர் போட்டு படிக்காத, நீ எப்பவும் போல் பாஸ் ஆனா போதும் தாயே, அப்படிங்கிற மாதிரிலாம் தேங்க வந்து ரொம்ப ஈஸியான வேலாம் உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்குறான். நிறைய ரெஃபரன்ஸ் உங்களுக்காக. அவனுக்கு தெரியாத சப்ஜெக்ட் எப்படின்னா அவனுக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கும். மற்ற சப்ஜெக்ட்லேயும் நிறையா நோட்ஸ் எடுக்கிறான். இதை படி அதை படி சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஆக்சுவலி தேங்க சொல்லி கொடுக்குறான். அதனாலே நீங்கள் ஓரளவுக்கு மார்க் எடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான். அப்புறம் உங்களுக்கு ஒரு 7, 8 மந்த்தில் உங்களுக்கு வளகாப்பு போடுறாங்க. வளகாப்பு ஆக்சுவலி உங்களுக்கு 7 மந்த்லேயே போட்டாங்க. தேங்க ஆக்சுவலி கூப்பிட்டு போயிட்டாங்க போல். கூப்பிட்டு போய் தேங்க சாரி தேங்க இல்லை ஆக்சுவலி உங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போது ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஏன்னா அவனால் அந்த டைமில் எப்படின்னா அடுத்த காலேஜ் ஓப்பனிங் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதால அவனாலே வரவே முடியல. அவனுக்கு சரியான காண்டாக இருக்குது. வீக்லி ஒன்ஸ் தான் வந்து உங்களை வந்து வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது. எப்போ பேபி பிறக்கும் சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆர்வமாக இருக்கான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு அழகான ஒரு கேர்ள் பேபி பிறக்கான். அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த குழந்தைய பார்த்துட்டு. ஆக்சுவலி அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து கேட்குறான், அடுத்து ஏதாச்சும் பண்ணலான்னு நினைக்கிறேன். போடா குழந்தைய வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏதாச்சும் பண்ணுடி, 5 வருஷம் காலேஜ் படிச்சிருக்கல, சும்மாவே அப்படி இருந்தால் என்ன, ஏதாச்சும் பண்ணு, குழந்தைய பார்த்துக்கணுன்னா எங்கள் அம்மாலாம் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவங்க தலையை கோதி விட்டுறான். அப்புறம் சரிடா குழந்தைக்கு ஒரு 2 வயசு கிட்ட ஆகட்டும், அப்புறம் நம்ம என்னமோ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஷோல்டரில் நீங்கள் லைட்டாக இப்படி சாயிறீங்க. அவங்க குழந்தைய நீங்கள் மடியில் வச்சுருக்கீங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டோரியை நான் இந்த இடத்துலயே முடிக்கிறேன். இது சும்மா ஒரு ஃபீல் குட்டாக இருக்கணும் சொல்லிட்டு தான் நான் இந்த ஸ்டோரி அப்லோட் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதால தான் மறுநாளே வீடியோ போடுறேன். நானும் ஜிமீனுக்கு அடுத்த ஸ்டோரி கண்டிப்பாக வந்துடும். ஜிமீனுக்கு டயாங்க் 2 பேருக்கும் அடுத்தடுத்த ஸ்டோரி வந்துடும். சரி ஓகே. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். சரி ஓகே பாய். நான் தான் எஸ்பி.